போனேன். இப்ப லாரில அடிப்பட்ட நாய் பேர் வந்து நிக்கிறான். வேண்டுதலுங்க எங்க திருப்பதி முருகர் கோயில். திருப்பதியில முருகரா? அப்ப திருத்தல்ல யாரு? ஏழு மூலையா? ஆமா, திருப்பதி ஏழு பார்த்துட்டு அதனால ஆடை கொடுத்துருக்காங்க. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் என் மகனை பார்க்க வேண்டும். மகனே பாசம் துடிக்குது. ஆமாடா, என் மகன் யாரு? தங்க கப்பிடா, தங்க கப்பி. தங்கத்தை தான் பச்சை மண்ணுடா என் மகன். பையன் என்ன சொல்லுற? 1050 ரூபாய் வாங்கி போனா பணத்தை நான் கட்டினேன். பையன் பில்லு வாங்க உக்காந்து நான் எவ்வளவோ சொன்ன வாடா ஆன்லைன்ல கட்டிக்கலாம் வாடா. அவன் அங்கேயே தாடி உள்ள விட்டு மாட்டேன். என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னனும். அவனை போய் வாடா போபாது. என்ன சொல்ல ஐயா, இருப்பது 4 திசைகள். 4 திசை, 3 திசை எங்க வேணாலும் போகலாம். வட திசை போக கூடாதுன்னு சொன்னீங்க. என் மகன் என் சொல்லு மேலே நிப்பாட்டா. அங்கேயே தான் சின்ன கூட வர மாட்டான். என்னடா பயமா இருக்கே? மகன் இந்நாட்டு இளவரசர் வட திசை போய்விட்டார் ஐயா. பாவி உன்னை வாந்தி வேண்டி தூக்கி போவான். உன்னை நம்பி என் மகனை அனுப்பினேனே. அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை? தாசிகள் வாழக்கூடிய நான் பிறந்ததோ வெள்ளிக்கிழமை. நான் பிள்ளைகளை பிறந்ததோ வெள்ளிக்கிழமை. அடிக்காதரா பாடு பாரு பிள்ளையே படலாமா? வீட்டுல போய் மாத்திக்கினாங்க. அவளால தான் 1000 டாபர் மாமா வேலை. வந்தாலே
என் மகனை நான் செல்லமா வளர்த்தேன்டா. நீ மது போதையிலே தாசி வீடா கெதிட்டு இருக்கிட்டானே. எப்படா அம்மா தாயே இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே ஆனா ஒண்ணு அம்மா தாய் உடந்துறானுங்க. யார் நான் ஜாபர் மாமா வந்து நானும் என்னுடைய வீட்டுக்காரன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கா. லிங்க பூஜை என்ன பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறான். இறந்த பையா, பொறம்போக்கு பையா, லக்காடி பையா, வேமணி பையா, பொறம்போக்கு புளிய மரம், அம்போக்கு ஆலமரம், எச்சியலுக்கு ஏஜென்ட் குப்பை குமஸ்தா. ஏன்டா வந்தேன்? எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? நான் இதெல்லாம் நானு. ஆமா தேவடியார பார்த்து தேவடியானுக்கு அதான் நம்மள தேவடியானுக்கு என் வீட்டு வாசல போய் தாத்தாளி கூட எத்தனையோ காக்காடா பையா. என்ன நினைச்சிருக்கீங்க? வாசல கூட கூட வராதா? கூடமா கூட தான் வருமா? சோத்த போட்டாலும் போடுவேன். அட வெறியத்த வேலை இதோ அடி நம்சுரா விட்டு போனேன். முடிச்சுப்போம். இப்ப டாபர் மாமாவா வரல, அம்மால பாடி கட்டோடு வந்துக்கிறேன். மணி பார்த்து வாய வந்துக்கிறோம். ஏண்டா இப்ப இந்நாட்டு மண்ணை கையில வச்சிருக்கிறோம். வந்துக்கிறது யார் தந்தா? வந்துக்கிறது யார் தந்தா? நீ வச்சுக்கிறிய இந்நாட்டு இளவரசர். ஆமா. அவங்க அப்பா மாமா வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா. நக்கு மாமா போன நல்ல தண்டை வந்துக்கிறேன். வராதிங்க வந்துருக்கீங்க. ஐயோ எனக்கு மணி பார்த்து வாய என்ன பிடிக்க மாட்டேன். ஒரு 50 நான் அவளுக்கு மாமா, நான் உனக்கு மாமா, நான் அப்படியே மாமனாடா. மாமாவே நான் தாங்க. என்ன பேச்சு? எதனா பேசணும் உங்க அம்மால அரைச்சு கையில கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோ. உங்ககிட்ட பேச வரல, இந்நாட்டு இளவரசர் என்ன முரளி முடியுமா? வாடா வா. எங்க வரா? இப்ப நான் பேசணும் அவளை தானே. எடுத்து வாயில வச்சு புளி வெறிய
வச்சுட்டான் மாலா செருப்பால உங்க அப்பா வந்துருவாங்க. மாசி வர மாதிரி எங்கப்பா எங்கப்பாவா அவரு எங்க வந்தாரு சிரிக்க மாத்திரம் ஏய், நீ யாருடா? இந்த நாட்டு இளவரசன், வருகால இந்த நாட்டு மன்னன். இங்க வர தகுமா? இவன் யாரு? அவர் நாட்டு, அவர் நாட்டு. சட்டை புடிச்ச குத்துக்கள் மாதிரி எதிர்க்க போது உங்க அப்பா என்ன பார்த்து ஜாஸ்தி பேசி அப்படியே ஐயோ தெரியாம சொல்லிட்டாரு தெரியாம சொல்லிட்டாரு அப்பா யாரை பார்த்து தாசி வேசியில் உரைத்து குடும்பத்தில் குத்து விளக்கப்பா என்ன இது? அவ குடும்பத்து குத்து விளக்கு வெற்றி போய் பின்னாடி வச்சு போய் குத்தினாங்க. ஏய், கண்ணகியின் மறு பிறவி அப்பா என்ன? அடா 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 அன்னைக்கு அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க எப்படியா இந்த ஒழுகாரியை எரிச்சிட்டு போடுவான். அப்பா என்ன காரணம் எதுக்காக இந்த- நாய்மணி, என் வார்த்தை கேட்ப கேட்க மாட்டீங்க. உங்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அண்ணன் இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? பெண்ணா? யாருப்பா இந்த ஆண்டி? ஆண்டியா? அழகா இருக்கிறாங்க இந்த ஆண்டி. கருப்பாளரே. ஓ, எனக்கு சுத்தமாவே மாட்டுது. ஏன் இந்த பாவாடை கட்டி சொல்லிடுறாங்க? டேய், இது நெஞ்சுடா. சத்தியமா இது பாவாடை மாதிரியா இருக்கு. வா, உண்மைதானே? நான் ரஞ்சிதா மேடம். ரொம்ப நெஞ்சாரண்டா சாமி. என் வார்த்தை கேட்ப மாட்டீங்க. இந்த வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சீதா, சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிறான். ஏய், வா, பையா, அடிச்சாரு. அப்பா, என்ன வேணும்? டேய், ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவனை நான் செல்லமா வளர்த்தேன். என் தாய் வளர்த்தேன்டா. அவன் பிறந்த உடனே அவனை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டான். அன்று முதல் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்தான்டா. அப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டு அடித்து விட்டானடா. அது ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு பிறகு இந்த அமரவரி நாட்டை மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்வான். அவன் ஆட்சி செய்யும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. மது போதையிலே தாசிமிடே கதி என்று இருக்கிறானா. ஐயா, தவமா ஜபம் இருந்து அழகான ஒரு பிள்ளையை பெற்று ஒரே மகன் ஒப்பந்தமான பெற்றிருந்தேனே. அயல்நாடு சென்று படிக்க வைத்தது. இந்த நாட்டின் பொறுப்பை அவனுக்கு ஒப்படைக்கலாம் என்று நினைத்தான். தன்னடா எப்படியா? மகன் மனம் திருத்தம் என்றுடா. ஐயா, ஏதாவது திருந்ததுக்கு மார்க்கம் இருந்தா சொல்லுடா. ஏன் இல்லை ஐயா? தாசி வீட்டுல இருந்து உன் பையன் வரணும். வர வேண்டும் என்றால் இவளை விட ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தா விட்டால் இந்த தேவதாரம் கொடுப்பான். அந்த புடிப்பான். அன்பு,
இதுதான் சரியான யோசனை சொல்லியிருக்கிறேன். இப்போதான் அழகான பெண் பார்க்க வேண்டும். திருமணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ வயசான காலத்துல இங்கே உட்காரல, நான் ஊரா சுத்தி இன்னும் பாதி கரண்டி கட்டிட்டு ஆள் இருந்தா பார்த்து சிரிப்பா வாங்குது சிரிப்பா. என் மகனுக்கு ஒரு பெண்ணை பாரு. ஆ,